ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை மண் சட்டிலே செய்ய போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கல்பாசி, அப்புறம் ஸ்டாரு, 2 கிராம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் போல் சோம்பும் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அடுத்ததாக நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாயும் போட்டு இதை நல்லா கொஞ்சம் பொன்னிற ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நம்ம தக்காளியை தனியாலாம் வதக்க வேணாம், நம்ம இந்த சிக்கன் கூடயே போட்டு வதக்கிக்கலாம். ரெண்டுமே வதங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கன் கொஞ்சம் இதிலேயே வெந்துடணும் நம்ம வதக்கிறதுலையே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மஞ்சத்தூள், அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் கூட தனியாக போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை, வெறும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு கொதித்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாக வந்திருக்கு. நான் தேங்காய்லாம் அந்த மாதிரி எதுவும் அரைச்சி ஊற்றலை, நீங்கள் வேணால் கூட ஊற்றிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருந்துச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான மண்சட்டி சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.